தெருவில் இருக்கக்கூடிய பிராணிகள் இருக்கு இல்லையா? சாதாரண தெருவிலங்குகள், நாய், இல்ல மற்ற பூனை, அதுபோல தெருவுல இருக்கக்கூடிய பல விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த உயிரினங்கள வந்து விஷம் குடுத்தோ, அல்லது வேறு ஏதோ வகையிலோ ஊனப்படுத்தியோ, அல்லது காயப்படுத்தியோ நம்ம ஏதாவது பண்றாங்க அப்படின்னா, அப்படி பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து பிஎன்எஸ் செக்ஷன்ல 291 படியான 6 மாசம் சிறை தண்டனையும், அபராதம் விதிக்கப்படும். மேலும் அதில வந்து 325 325 பிஎன்எஸ் செக்ஷன்ல இப்ப இருக்கிற புது சட்டத்த சொல்றேன். அதில வந்து 5 ஆண்டு வரையும் சிறை தண்டனையும், அவங்களுக்கு வந்து கடுங்காவல் தண்டனை விதிக்கிறதுக்கு அபராதம் விதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இதில் நிறைய இருக்குது. அதாவது தெருவில் தெரியுது அப்படின்னா, ஒருவேளை தெருவில் இருக்கக்கூடிய நாய், வேறு எதுவும் விலங்குகள் வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தால், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நகராட்சி அல்லது பேரூராட்சி, ஊராட்சி யாருக்கு இருக்கோ அந்த துறைக்கு வந்து சம்மந்தப்பட்ட துறைக்கு வந்து தொடர்பு சொல்லிட்டோம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய வெட்டினரி டாக்டர், அதாவது வெட்டினரி மருத்துவமனை, விலங்கியல் மருத்துவமனை இருக்கும். அந்த மருத்துவமனைக்கு கூட தகவல் சொன்னால் அவங்க சம்மந்தப்பட்ட துறையில் நபர்களை வர வச்சு அதுக்கான தீர்வுகளை கொண்டு வருவாங்க. ஏன்னா அப்படி சுற்றித் திரியத்தை வந்து நோய் பரப்பும், அல்லது மக்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு பாதிப்பு இருக்கும்.